ம் ம் வா அண்ணனுக்கு ஒன்று. அண்ணனுக்கு ஒன்றா? அண்ணன் எங்கே? அண்ணன் விளையாட போயிருக்கான். இதான் எங்கள் வீட்டு அம்மணி வாட்டர் கேன் அவளுக்கு ஒன்று அவள் அண்ணனுக்கு ஒன்றுன்னு பறிச்சுட்டு கிளம்பிட்டா விளையாடுறதுக்கு. நம்ம கார்டனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாட்டர் ஆப்பிள். நமக்கு புரிஞ்ச பாஷையில் சொல்லணுன்னா வாட்டர் கேன். நாங்கள் அதை வாட்டர் கேனுன்னே மாற்றிட்டோம். இன்று முதல் நீ வாட்டர் கேன் என்று அழைக்கப்படுவாய் அப்படின்னு சொல்லிலாம் நாங்கள் கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுவும் நல்லாயிருக்கு, டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டாச்சு. இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கிறது இந்த வாட்டர் கேனு. இது நம்ம கார்டனுக்கு வந்து 3 வருஷம் ஆகுது. 2 வருஷம் கழித்து தான் ஃபஸ்ட்டு வந்துட்டு பூ வைக்க ஆரம்பித்து காய் வச்சிச்சு. நிறைய பூ வச்சிச்சு, ஆனால் 2 காய் தான் வச்சிச்சு. அதுக்கு அடுத்த முறையும் நிறைய பூ வச்சிச்சு. ஆனால் காய் என்னமோ கொஞ்சம் ஒரு 10-20 காய் இருக்கும், அவ்வளோதான் வச்சிச்சு. ஆனால் இந்த முறை எக்கச்சக்கமாக பூ வச்சிச்சு. அதே மாதிரியே காயும் நிறைய கொடுத்துச்சு. இந்த மரத்தில் மட்டும் நம்ம ஒரே நேரத்தில் பூ, பிஞ்சு, காய் எல்லாத்தையும் ஒன்றாவே பார்க்கலாம். அதாவது ஒரு ஈடு காய் வந்த உடனே அடுத்தடுத்த ஈடு வந்துக்கிட்டே இருக்கும். அது மாதிரி கண்டினியூஸாக காய் இருந்துகிட்டே இருந்துச்சு. நான் இந்த செடி வாங்கக்குள்ள கடைக்காரங்கள்ட்ட கேட்டேன், இது ஏன் நான் வாட்டர் ஆப்பிள்னு. அவங்க சொன்னாங்க, இதில் நிறைய வாட்டர் இருக்கும்மா, அதனால தான் வாட்டர் ஆப்பிள்னு சொன்னாங்க. எனக்கு அது அப்போ வந்துட்டு சிரிப்பாக இருந்துச்சு. என்னடா நம்ம கேட்டோன்றதுக்காக சொல்கிறாங்க போல் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அதுவும் ஒரு மாதிரி உண்மை தான். சாப்பிட ரொம்பவே நல்லா இருக்குது, கொஞ்சம் தண்ணியாக. அது மாதிரி இதோட பூ வந்துட்டு பார்க்க ஒரு பட்டாசு மாதிரி இருக்கும். நம்ம கம்பி மத்தாப்பை வந்துட்டு அதை ஏற்றக்குள்ளே நமக்கு அதுலேருந்து வர்ற அந்த பொறி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும் இதோட பூவோடைய ஷேப்பு. இதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பூ விரிஞ்ச பிறகு அதில் வர்ற மொக்கு பாருங்களேன், அதுலேருந்து ஒரே ஒரு குச்சி மாதிரி ஒன்று வரும். அந்த மாதிரி அதுக்கப்புறம் தான் அதில் காயே வரும். இதில் நான் ஸ்டார்டிங்கில் இதை பார்க்கக்குள்ளலாம் எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் எது காய், எது பூவு, எது பிஞ்சுன்னு நான் ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணவே ரொம்ப கஷ்டப்பட்டேன். இந்த பிளான்ட்டு ஃபஸ்ட்டு பூக்கிறப்ப மோஸ்ட்லி எல்லா மரத்துலேயுமே எல்லா பூவும் பிஞ்சாக மாறாது, எல்லா பிஞ்சும் காயாக மாறாது. அந்த ஃபார்ம்லாம் இங்கேயும் அப்ளை ஆகும். இங்கேயும் நிறைய பிஞ்சு வந்துட்டு காயாக மாறலை, நிறைய பூவும் பிஞ்சாக மாறலை. அது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. எனிவே அப்கமிங் இயர்ஸில் வந்துட்டு கொஞ்சம் நிறையாவே வரும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது எல்லாத்துக்குமே நம்ம எப்படி அதை பார்த்துக்குறோன்றது தான். அதுக்கு நம்ம என்ன கொடுக்குறோம், அதுக்கு நம்ம ஏதாச்சும் ஒன்று கொடுக்கணும். நான் வந்துட்டு சீவிட் கிரானுவல் கொடுப்பேன். அது மட்டும்தான் நான் கொடுக்குறது, வேறு எதுவும் நான் கொடுக்க மாட்டேன். அது இல்லாமல் நான் கிச்சன் வேஸ்ட்டு கொடுப்பேன். நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன கொடுப்பீங்கன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்துட்டு வெயில் காலத்தில் மட்டும் இருக்கிற ஒரு ஃப்ரூட்டு. இதில் 2 கலர் இருக்கும், ஒன்று பிங்க்கு, இன்னொன்று வந்துட்டு க்ரீனு. நம்ம கார்டனில் பிங்க்கும் வாங்கினோம், ஆனால் பிங்க் வந்துட்டு பெருசாக வரலை, க்ரீன் மட்டும்தான் வந்துச்சு. அதே மாதிரி இந்த காய் நமக்கு பிடிச்ச மாதிரியே இந்த பூ வந்துட்டு தேனீங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்டார்டிங்கில் இதில் ஒரு குட்டி தேனீ கூடு வேற வச்சுருந்துச்சு, ஆனால் அதுக்கப்புறம் அது தானாகவே கலைஞ்சிருச்சு. இந்த பூவில் வந்துட்டு அதிகமாக அந்த தேனீக்கள் வந்துட்டு பூக்களை சுற்றிக்கிட்டே இருக்கும். அதனால் பாலினேஷன் ஈஸியாக நடக்கும். நான் மோஸ்ட்லி இந்த ஃப்ரூட் பிளான்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு சேலமில் உள்ள கிறிஷ் கார்டனில் தான் வாங்குவேன். ட்ராகன் ஃப்ரூட்டாக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், அப்புறம் அந்த மிராக்கல் ஃப்ரூட்டு, இது எல்லாமே வந்துட்டு நான் கிறிஷ் கார்டனில் தான் வாங்கியிருந்தேன். நான் கிறிஷ் கார்டனில் வாங்கின எல்லா ஃப்ரூட் பிளான்ட்டும் எனக்கு நல்லாவே வந்துட்டு பழம் கொடுத்துச்சு. ஸ்டார் ஃப்ரூட்டு நிறைய காய் வச்சிச்சு இந்த வருஷம்லாம். இந்த பிளான்ட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இது ரொம்ப குட்டி பிளான்ட்டு தான், பெரிய மரம் மாதிரிலாம் கிடையாது. ஒரு குட்டி மரம் தான். ஒரு கிளைய எடுத்து நட்டு வச்சோம்னா எவ்வளோ பெருசு இருக்குமோ அவ்வளோ பெருசு தான் இருக்கும். ஆனால் இதிலே இவ்வளோ காய் நமக்கு இருக்குது. இதுவே நல்ல கொஞ்சம் இப்போ நம்ம கோவா மரம் மாதிரி கொஞ்சம் நல்லா பெருசாகிடுச்சுன்னா இதில் வந்துட்டு இந்த திராட்சை மாதிரி அப்படியே கொத்து கொத்தாக இருக்கும். அது எப்படா வரும் அப்படின்ட்டு நானும் ஆவலாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அது மாதிரி வர்றதுக்கு அட்லீஸ்ட் இன்னொரு 3 to 4 இயர்ஸாவது ஆகும். அப்போ தான் நம்ம அந்த மாதிரி அந்த தொங்குற மாதிரிலாம் நம்ம பார்க்க முடியும். இந்த பழம் வந்துட்டு ஒரு வாட்டர் ஆப்பிள்னு சொன்னாலும் இது ஆப்பிள் ஃபேமிலியை சேர்ந்தது கிடையாது. இது நார்மல் ஒரு ஃப்ரூட்டு தான். நான் இந்த பிளான்ட் வாங்கக்குள்ளே இது மோஸ்ட்லி எல்லா சீசன்லேயும் காய் இருக்குன்னு தான் சொன்னாங்க. ஆனால் எனக்கு
எனக்கு அப்படி பெருசாக காய் இல்லை. எனக்கு இந்த மே ஜூன் இதில் மட்டும்தான் இருந்துச்சு. ஏப்ரல்லே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆக்சுவலி ஏப்ரல் மே ஜூன் இந்த 3 மாதம் மட்டும்தான் எனக்கு காய் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் பெருசாக காய் இல்லை. அதுக்கப்புறம் ஒரே ஒரு முறை மட்டும் பூ வச்சிச்சு. ஆனால் அந்த காய் ஒரு 4 காய் மட்டும்தான் வச்சிச்சு, அவ்வளோதான். ஆனால் இந்த டைம் மட்டும்தான் நிறைய பிஞ்சு வச்சிச்சு. ஆனால் ஒரு சிலர் சொல்கிறாங்க வருஷம் ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மேபி இந்த செடி வந்துட்டு நல்லா மரமாக மாறுச்சுன்னா அது மாதிரி இருக்குமான்னு எனக்கு தெரியல. அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் வீட்டில் வாட்டர் ஆப்பிள் பிளான்ட் இருக்கா? அதை நீங்கள் எப்படி பார்த்துக்கிறீங்க? உங்கள் வீட்டில் நீங்கள் வாட்டர் ஆப்பிள் எப்படி சொல்லுவீங்க? மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என் வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சம்மரில் என்னால் கொஞ்சம் வீடியோஸ் போடவே முடியல. நான் இனிமேல் கண்டினியூஸாக போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி கார்டனிங்.